சற்று முன் வந்த ஒரு தகவல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணுறோங்க. அப்படியே கூட லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8/10/2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 5 நாட்கள், குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களுக்குள்ளே இருக்குது. எனவே அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கணும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான, அதாவது இயல்புக்கு விட அதிகமான, சராசரியை விட அதிகமான மழைப்பொழிவு எல்லா இடங்களுக்கும் காத்திருக்கிறது. கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரும் மழையெல்லாம் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக என்னுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்களுக்கு புயல் வரும். அதாவது மழை தரக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு புயல் கண்டிப்பாக கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்னுடைய கணிப்பு. அதேபோல் தாழ்வு மண்டலம் டெல்டாவிற்கு உறுதி. வட மாவட்டங்களுக்கு புயல் வருமானு கொஞ்சம் டவுட்டு தான், பார்க்கலாம். புயல் வராவிட்டாலும் வட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை கொட்டி இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று மற்றும் குளிர்காற்று எல்லாமே ஒன்று, அது காற்று இணைக்கப்படக்கூடிய பகுதி வட மாவட்டம் தான். எனவே இதனால் குளிர்காற்று, வெப்ப நீராவி காற்று ஒன்று இணைக்கப்படும் இடம் வட மாவட்டம். இதனால் வட மாவட்டம் காற்று குவிதல் காரணமாக வடகிழக்கு பருவக்காற்றில் பெரும் மழை காத்திருக்கிறது வட மாவட்டங்களுக்கு. எனவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை நம்ம அதிகமாக பெய்யும்னு சொன்னால் அது ஒரு டஃப் கொடுத்துருச்சு. அதாவது ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒரு கை விட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மழை பெய்யணும். ஒட்டுமொத்த கேரளா மாநிலம் முழுவதுமே அதிகமான மழை பெய்யணும். ஸோ இந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்திருக்கிறது. அதுவும் வடக்கு கேரளாவில் அதிகமான நிலச்சரிவு ஏற்பட்டு அதிகமான ஒரு பேரிடர்கள் ஏற்பட்டது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பெருமழை பெய்திருக்கிறது. வட இந்தியாவில் அதிகமான ஒரு டாப்பு தான். வட இந்தியா, அசாம் மாநிலம், கொல்கத்தா, மேற்கு வங்கம், தென்மேற்கு பருவமழை கேரளா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் மழை கொடுத்து வட இந்தியாவில் டாப்பு வட இந்தியா முழுவதும் அதிகமான மழை கொடுத்து விட்டது. ஆனால் இந்த முறை தெற்கு கேரளாவில் ஒதுக்கி விட்டது. தெற்கு கேரளாவில் சுத்தமாக மழை இல்லைங்க. குறிப்பாக தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் சுத்தமாக கனமழை, மேகனமழை கூட இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலை. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையில் 20 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலை. எனவே கவலைப்படாதீங்க. இந்த முறை தென்மேற்கு பருவமழை சென்றாலும் முடிந்தாலும் அது வந்து ஏமாற்றினாலும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக ஏமாற்றாது. கண்டிப்பாக அதிக மழை கொடுக்கும். எல்லா இடங்களுக்கும் பெரும் மழை பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டித்திருக்கும். மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும், வட மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகமாக மழை பெறும். மேற்கு மாவட்டங்களுக்கும் சராசரி சற்று அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்கும். கேரளா மற்றும் கர்நாடகா, கேரளாவிற்கு இந்த முறை வெள்ளப்பெருக்கு தான். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வெள்ளப்பெருக்கு கொடுக்காவிட்டாலும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கொடுக்கும். வடகிழக்கு காற்று கேரளாவில் பட்டு மழை தடுக்கப்பட்டு அதிகமான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். எனவே கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. கண்டிப்பாக நம்ம கணித்ததுபடியே வெப்பசலன மழையும் காற்று பகுதிகளுக்கு பெய்து விட்டது. இன்னும் பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்து விட்டது. இன்னும் கொஞ்சம் சில பல இடங்களை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறது. சில பல ஊர்கள், கிராமப்புறங்களில் மழை இல்லாமல் இருக்குது. அந்த இடங்களுக்கும் அந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வெப்பசலன இடிமலை மிக கனமழையாக கொட்டித்திருக்கும். வடகிழக்கு பருவமழை எப்போ சார் தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த முறை கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொடக்கத்தில் அதிகமான ஒரு மழை கொடுக்கும். அது கொடுப்பதற்கு ஒரு நிகழ்வு தற்பொழுது சாதகமாக இருக்கிறது. அது எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது அரபிக்கடலில் ஒரு சுழற்சி அது தாழ்வு பகுதியாக உருமாறிவிட்டது. மேலும் ஒரு சுழற்சி நம்ம தமிழகம், இலங்கை மற்றும் தமிழக ஒட்டிய கடல் பகுதியில் ஒரு சுழற்சியாக இருக்குது. புதிய சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் உருவாகும். இப்போ அதுவும் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு தீவிர நிகழ்வாக உருமாறும். ஸோ அது வரக்கூடிய நாட்களில் அந்த இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுழற்சி வந்து அதுபடி தமிழகம் நோக்கி வர இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிறதும் அதுவும் ஒன்று சேர்ந்து ஒரு தாழ்வு பகுதியாக தமிழகம் அருகே நீடிக்கலாம். இதனால் வடகிழக்கு காற்று நல்ல ஈரப்பதம் மிகுந்த காற்று மற்றும் இந்திய பெருங்கடல் காற்று ஈர்க்கப்பட்டு பெரும் மழை கொடுக்கலாம். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அந்த நிகழ்வால் அதிகமான மழைப்பொழிவு தொடக்கத்தில் காத்திருக்கு.
ஸோ அதனால் அந்த நிகழ்வு வடகிழக்கு காற்று இருப்பதனால வடகிழக்கிலிருந்து மழை வரும் என்பதனால வடகிழக்கு பருவம் முன்கூட்டி தொடங்கிருச்சு அப்படின்னு அறிவிக்கப்படுவார்கள். எனவே பார்க்கலாம், அந்த நிகழ்வு புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் புயலாக மாறுச்சுன்னா தெற்கு ஆந்திரா மற்றும் சென்னைக்கும் மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் இடப்பட்ட பகுதியில் கரை கடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்குது. பார்க்கலாம், அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அது மாறலன்னா தாழ்வு பகுதியாக வந்து தமிழகம் அருகே அமைந்து கொண்டு ஒரு நல்ல மழை கொடுக்கும். எனவே பார்க்கலாம், தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன இடிமலை உறுதி. அது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே அந்த சுழற்சி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மெல்ல வடமேற்கு மற்றும் தமிழகம் நோக்கி வர இருக்கிறது. அது வர 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 இன்னும் மழைப்பொழிவு அதிகமாகும். அது நெருங்க இன்னும் பல மடங்கு மழைப்பொழிவு அதிகமாகும். ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, மாலை இரவு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி சற்று பரவலாகவே இடியுடன் கூடிய கனமழை காத்திருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்க. நேற்று காற்று பகுதியில் மழை பெய்தது போல் இன்றைக்கும் காற்று பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் கடலோரம் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்தில் இருக்கும். ஒரு அதிகாலை 7 மணிக்குள்ளே கடலோரத்தில் மிக கனமழை மற்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் கொஞ்சம் மழை பெய்து விட்டது. இப்போ உள்ளே மாலை இரவு ஒரு 10 மணி வரைக்கும் உள்ளே மழை பெய்யும், கடலோரம் இருக்காது. உள்ளே மழை பெய்யும். மேற்கு உள் மாவட்டம், மத்திய உள் மாவட்டம், சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், மதுரை, வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளே மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும். கடலோரம் நள்ளிரவு அதிகாலை, மதியம் மாலை இரவு உள்ளே மழை இருக்கும். ஸோ அடுத்து புயலுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, புயலுக்கு அதிக வாய்ப்பு தான். ஏன்னா கடலோடைய நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடலோடைய டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையும் அதுக்கு சாதகமாக இருக்கிறது. தீவிர புயல்லாம் ரொம்ப உருவாகாது. அது புயல் உருவானா அது வந்து ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல தான் இருக்கும். அந்த புயலில் காற்று அப்படின்னா ஆடி மாதம் வீசக்கூடிய ஒரு காற்று நம்மளாம் பார்த்துருப்போம். ஆடி மாதம் வந்துட்டாலே காற்று அடிக்கும், அதே காற்று தான். எனவே மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அந்த புயல்கள் மழை அதிகமாக கொடுக்கும். எனவே தினமும் வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் செக் பண்ணி விட்ருங்க. இந்த ஆண்டு வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வடகிழக்கு பருவமழை அதிகமாக மழை பெறும். மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் மேட்டூர், சேலம் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் அதிகமாக மழை இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் எட்டி பிடித்து கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். வட மாவட்டங்களுக்கு தற்போது வரைக்கும் புயல் வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது, உறுதி கிடையாது. ஆனால் டெல்டா தாழ்வு மண்டலம் உறுதி, தென் மாவட்டங்களுக்கு ஒரு புயல் உறுதி. நன்றிங்க.